பாமக சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்துலப்பா. நாங்க என்ன பேசணும், இந்த எப்படின்னா இது வந்து நம்ம சேலம் மேற்கு தொகுதியில் நடக்கிற ஒரு அரசு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வேறு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்ட்ட தொகுதிக்கான தேவைகளை கேட்டு பெற வேண்டும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றோம். நாங்கள் வந்து அவங்க செஞ்ச திட்டம் நான் கேட்டோம், ஃபேர்லேண்ட்ஸில் அந்த இது கேட்டோம், கொடுத்தாங்க. கொடுத்தது சொல்லிவிட்டு எங்களுக்கு எப்படின்னா சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, உங்களுக்கு சேலம் மாநகரங்கிறது 3 தொகுதி, 2.25 தொகுதி உள்ளடக்கினது. அதில் மாநகரத்தில் 45% அந்த பரப்பளவு சேலம் மேற்கு தொகுதி. ஆக இதில் வந்து சூரமலை நகராட்சியாக இருந்து சேலம் மாநகராட்சியோடு இணைஞ்சது. இந்த மாதிரி பல ஊரை வந்து சேலம் மாநகராட்சியோடு இணைச்சாங்க. இதில் என்ன சிக்கல்னா, எங்களுக்கு சாலை வசதி, சாக்கடை வசதி கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த சாலை வசதி, சாக்கடை வசதி எங்களுக்கு வேணும். அதற்காக இப்போ 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டேன். முதலமைச்சர் சேலம் மாநகராட்சி 100 கோடி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதில் 50 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக, அதாவது எதுக்குன்னா சாலை, அதாவது எங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறுகலான 10 அடி 12 அடி சாலை, அந்த சாலையில் சாக்கடை. இப்போ எங்களுக்கு பெரிய தொந்தரவு என்னன்னாங்க, சாக்கடை வசதி தான் மிகப்பெரிய தொந்தரவு. ஒரு உதாரணத்துக்கு ஜாகிரமா பாளையம் இருக்குதுங்க, 9 தெரு இருக்குது. இந்த இங்கிருந்து உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடு அந்த 9 தெருவும் தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி தெரியல, தடுமாறுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் அழகாபுரம் இந்த மிட்டாபுதூரில் பார்த்தீங்கன்னா சாக்கடை மேலே இருக்குது, ரோடு கீழே. இதை தான் இதுக்காக 50 கோடி ரூபாய் நிதியை எங்கள் சேலம் மேற்கு தொகுதிக்கு தனியாக சிறப்பு, ஏன்னா இப்போ சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். ஆக அவரிடத்துல தான் நம்ம கேட்க முடியும். அந்த காரணத்தினால தான் கேட்டோம். அவரும் என்னை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி 50 கோடி ரூபாய் நீங்கள் அவருக்கு ஒரு வருத்தம் எப்படின்னா, சட்டமன்றத்தில் சேலம் மேற்கு தொகுதிக்கு இது ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேணும்னு கேட்டது நான் தான் கேட்டேன். அதுக்கு அவரே எந்திரிச்சு அவருடைய உரையிலேயே நான் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரேன்னு சொன்னார். அதுக்கு நீ நன்றி சொல்லலையேன்னு சொல்லிட்டு ஒரு கோபம், சும்மா அப்படி ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்டார். நான் சொல்கிறேன், இப்போ இந்த 50 கோடி பணம் கொடுங்க, இதுக்கு சேர்த்து உங்களை நான் பாராட்டிடுறேன்னு சொல்லியிருக்கிறோம். கொடுப்பாருன்னு நம்புகிறோம். கொடுத்த எங்கள் சேலம் மேற்கு தொகுதி மக்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை இது பண்ணுவோம். அதற்காக தான் அரசு விழாக்களில் கலந்து கொண்டோ அவர்களை நேரில் சந்திக்கும் போது மனு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உட்காரது முன்னாடி அவர்கிட்ட மனு கொடுத்தேன். அதுவும் என்னுடைய தொகுதி சம்மந்தமான மனு தான். தொகுதியில் எல்லாமே இந்த அதுதான் அது டீட்டெயிலாக கொடுத்தேன். ஒரு எந்தெந்த ஏரியாவுக்கு ரோடு வேணும், எந்தெந்த ஏரியா டிச்சு வேணும், 20 பஞ்சாயத்து, 14 டிவிஷன், இதுக்கு தான் அது சம்மந்தமாக ஒரு விரிவான மனுவை கொடுத்தேன். அவர் விருப்பத்தை அவர் சொல்கிறாருங்க. அது வந்து நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒன்றும் போட்டியில் பொறாமல் சண்டை இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் இயக்கத்தினுடைய உயிர்நாடி, இயக்கத்தை உருவாக்கியவர், சிற்பி. அதனால் மருத்துவர் ஐயா அவர்களோடு இருக்கிறோம். அது வந்து அவங்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்து எல்லாத்தையும் உருவாக்கினவர், எங்கள் எல்லாத்தையும் உருவாக்கணும் மருத்துவர் ஐயா. இல்லையே, முன்னாடி கூட்டணியில் இருந்தோம், திமுகவோட முன்னாடி கூட்டணியில் இருந்தோம். ஏங்க, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், தொடர்ந்து சொல்லி வருகிறேன். மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், எந்த மாற்று கருத்து இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இணைகிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மாற்று கருத்து இல்லை. கூட்டணி பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார், அவருடைய முடிவு இறுதியானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.